வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 240. வேதாத்ரியம் என்பது தலைப்பு. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். நம் அனைவருக்கும் நன்கு பழக்கப்பட்ட கவிதை. அருட்தந்தை அவர்கள் உலக அமைதிக்கு வழங்கிய 14 திட்டங்கள். எப்பொழுதும் போல அவரது கனவு போரில்லா நல்லுலகம். எனவே அதை வைத்தே தொடங்குகிறார். இந்த பூமி பந்தில் போர் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அது மட்டும் போதாது, மனிதர்களிடையே பொருள் துறையில் இன்று காணுகின்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீதி என்பது அனைவருக்கும் சமம். எனவே அது நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். மனிதர்கள் பண்பாட்டில் சிறந்தவர்களாக, சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள், வழியில் வாழ்பவர்களாக, பெண்களை மதிப்பவர்களாக, தெய்வ நீதி உணர்ந்து அதன் வழி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். தேர் திருவிழா மனிதர்களுக்கு தேவையே இல்லை. விளையாட்டு என்பது சிறுவர்களுக்குத்தான். கல்வி என்பது செயல் விளைவை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். காந்த நிலை விளக்கம் அனைத்து மக்களுக்கும் பரவ வேண்டும். உலகம் முழுவதும் எப்படி சூரியன், காற்று இவையெல்லாம் பொதுவாக இருக்கிறதோ அதுபோல் உணவையும் நீரையும் பொதுவாக்க வேண்டும். பல கடவுள் மனிதர்களுக்கு விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் தேவையே இல்லை. அது வழி வழியாக வந்த பழக்கத்தின் காரணமாக இன்றும் தொடர்ந்து நீடிக்கிறது. அதை ஒழித்து உண்மை ஒன்றையே வழிபட மக்களுக்கு அறிவை உயர்த்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.